இந்த விஜயை பார்த்தா பாவமாக இருக்குது சில சமயங்களில். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து அங்கே போயிட்டு வந்து இப்படி ஒரு குழந்தைக்கு அப்பாவாகவே ஆகிட்டாராங்கிறத யாருமே நம்ப முடியல. நம்ம முதல்ல வந்து விஜய் அப்பாவாக இருப்பார்னு சொன்ன போது அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் பல பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பல திருப்பங்கள் வச்சு இப்போ கடைசியில் விஜய் அண்ட் பிரபா 2 பேரையுமே வந்து தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. இதில் அனாமிகா அழகாக பிளான் பண்ணி அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்து என்னை அடித்து கொடுமைப்படுத்தினார்லாம் வந்து ஒரு வேணுனே ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணி பல விஷயங்களை இப்போ செஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நான் கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த வீட்டை விட்டு அழகி போகணும். அழகியை வந்து நான் கண்டிப்பாக வந்து கொண்டு போய் ஆசிரமத்தை சேர்க்கறதுக்கு மகாவோ இல்லை வந்து அந்த தாத்தா பாட்டியோ சூர்யாவோ யாரும் ஒத்துக்க போகிறதில்ல. விஜயுமே அதுக்கு ஒத்துக்க போகிறதில்ல. சரி பரவாயில்ல, நான் ஜெயிலுக்குள்ளே கூட இருந்துக்கிறேன், ஆனால் வந்து நான் வந்து எக்காரணத்தை கொண்டும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு தான் விஜயும் ஜாஸ்தி. ஸோ ஏன்னா வந்து எப்படினாலும் தன்னுடைய ரத்தம் தன்னுடைய குழந்தை அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ இதில் காயத்ரி வேறு பாவமாக வந்து எனக்காக தான் சொல்கிறேன், இந்த குழந்தைய கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டுருங்களேன் அப்படின்னு தன்னோட பேத்தியை பற்றி இப்படி பேசுறது அப்படின்னு பல விஷயங்களுக்கு இடையில் மகாவும் சூர்யாவும் இன்னொரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் எப்பயுமே ஹீரோயினால தியாக உள்ளம் படைச்சவங்க தானே, நாங்கள் அந்த வீட்டை விட்டே போயிடுறோம். கொஞ்ச நாள் போயிட்டு நாங்கள் வந்து எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்கோம், அழகியை நாங்கள் கூட்டு போயிடுறோம், அழகி வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டானா ஆகிடுது ஆகட்டும், நாங்கள் அங்கேருந்து வேலைக்கு போய்க்கிறோம், எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியோட வீட்டுக்கு சூர்யாவும் மகாவும் கிளம்பி வர்றது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு கேஸை வாபஸ் வாங்குறது. ஆனாலும் வந்து விஜய்க்கு மனசெல்லாம் வந்து இந்த அனாமிகா கூட வாழ முடியாதுங்கிற வெறுப்பு வர்றது. இதில் இந்த ஒரு எபிசோட்லேயே வந்து திருப்பி பிரபாவுடைய காதல் அதிகமாக வருது நடக்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.